நாட்டின் முதுகெலும்பு. ஆனால் முதுகெலும்பு தேய அவன் விவசாயி பாடுபடுகிறான். அவனுக்கு உண்டான பலன் இன்னும் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகியும் கூட அவன் ஏழையாகவே இருக்கிறான். 70% மக்கள் விவசாயம் அல்லது விவசாயத்தை சார்ந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்னும் ஏழையாகவே இருக்கிறாங்க. எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பவருக்கு வந்துடுச்சு போயிடுச்சு. இப்போ நரேந்திர மோடி ஐயா வந்த பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவன் முதுகெலும்பு நிமிர்ந்து நின்று உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு ஃபீலிங் வரணும். விவசாயிக்கு நான் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதாங்கிற ஒரு வரணும். அப்படின்னா வள்ளுவன் சொல்கிறது போல் விவசாயி தன் காலால் நிற்கணும். நிறைய ஒரு திட்டங்கள்லாம் மத்திய அரசு போட்டு கொடுத்துருக்குது. இன்னும் மக்களுக்கு போய் விவசாயிகளுக்கு போய் சேரலை. விவசாயிகளுக்கு போய் என்ன சேரணும் அப்படின்னா அவனுக்கு லாபகரமாக இருக்கணும், தன் காலால் நிற்கணும். அப்படின்னா லாபகரமாக இருக்கணும். எப்படி லாபகரம் வரணும்? ஒரு திட்டம், என்னுடைய மனுநீதி அறக்கட்டளையிலேருந்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். ஒரு விவசாயி 1 ஏக்கரில், அது மானாவாரியாக இருந்தாலும் சரி, முப்போக விளையிறதா இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம், நான் மறுபடியும் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபா அவன் நெட் ப்ராஃபிட் கிடைக்கணும். 2-3 லட்சம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படி நெட் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவனுக்கு 2 தான் வேணும். இந்த கடந்த 5-6 வருஷத்து ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சது, ஒரு காமன் மேன் சொல்லுவான், இது என்னையா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுவான். என்னென்னா அவனுக்கு உற்பத்தியை அதிகரிக்கணும். அந்த உற்பத்தியை எடுக்கிறதுக்கு எடுக்காததுக்கு காரணம் யார், எப்படி எடுக்க வைக்கிறது? இது ஒரு பெரிய ஆராய்ச்சியில் போய் நாங்கள் இயற்கை முறையில் பண்ணி 90 டன் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ இவங்க பொன்னி சுகர்ஸில் ஒரு 1.5 ஏக்கரா போட்டிருக்கோம். 100 டன் எடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இப்போவே தெரியுது, பயிர் வளரும் போதே தெரியுது. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தனி சப்ஜெக்ட், இதில் பேசிட்டு தான் டைம் இருக்காது. ஈஸி, அது ரொம்ப ஈஸி. நம்ம முன்னோர்கள் பண்ண மெத்தட் தான் அது. இது ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை நிறுத்திடணும். நேச்சுரல், கடவுளை எப்படி படைச்சிருக்கானோ அதே விதத்தில் அந்த பயிரை வளர விட்டால் அதுக்கு வேணுங்கிற நுண்ணூட்ட சத்தை கொடுத்துட்டோம்னா, அந்த நுண்ணூட்ட சத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான நுண்ணுயிர்களையும் உள்ளே கொடுத்துட்டோம்னா கதை முடிஞ்சுது. தானாக வரும். இயற்கை அப்படித்தான் படைச்சிருக்கான். டிஏபி அதில் கெமிக்கலை கொண்டாந்து விட்டு அது மண்ணும் மலடாகி போச்சு, தண்ணியும் கெட்டு போச்சு நடத்தடி நீரில். வர 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 உற்பத்தியும் வரதில்லை. இப்போ இயற்கை முறைக்கு அவசியம் போயே ஆகணும். அப்படிங்கிறத பண்ணி அதுக்குண்டான அடி உரம், அதுக்குண்டான ஸ்ப்ரே, 2 காம்பனண்ட்டில் உற்பத்தியை சாதாரணமாக பெருக்கி கொடுத்துட்டோம். நிலக்கடலைலாம் 1200 கிலோ ஒரு ஏக்கரில். பருப்பு, சேலபிள் பருப்பு, வத்தப்பருப்பு இல்லை, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. ஏற்கனவே மக்கள் பயன்பட்டு இருக்காங்க, ஏற்கனவே பயன்பட்டு இருக்காங்க. உற்பத்தியை எடுத்தோம் அப்படின்னாக்க அடுத்தது ஃபார்ம் கேட் ப்ரைஸ். ஃபார்ம் கேட் ப்ரைஸ் இது எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது? ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நெல் விளைஞ்சி வரும்போது நல்ல ஃபைன் வெரைட்டி, வெள்ளை பொன்னின்னு ஒரு வெரைட்டி எடுத்துக்கோம். 1000-1500 ரூபாய்க்கு கூடியாந்துருது. அதே 3 மாதம் கழித்து 2000-2400 ரூபாய்க்கு போகுது. நான் என்ன 2400 ரூபாய்க்கு போச்சு. அந்த வெள்ளைப்பொன்னுடைய அரிசி விலை இங்கே சென்னையில் எடுத்திங்கன்னா ஒரு 75 ரூபா இருக்கும். 1200 ரூபாய்க்கு விளைஞ்ச எப்போ வாங்குறாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 68 ரூபா இருக்கும். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் மார்க்கெட்டில் கிடையாது. ஆனால் விவசாயிக்கு பெரிய அடி. அவன் மானஸ்தான், கடங்கு வாங்கியிருப்பான், இதப்பா விளைஞ்சி நிற்கிது, மூட்டை கிடக்குது, எனக்கு கடனை கொடு, வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிற, கடனையும் கொடுக்க மாட்டேங்கிற, விவசாயம் நிற்கிறான், கொடுறான்னா கொடுத்துட்டு போயிடுவான் மானஸ்தான். ஆர்கானிக் அப்படிங்கும்போது இயற்கையாக விளைஞ்சி வர்றது, இயற்கையாக பாக்டீரியா சத்தை எடுத்து கொடுத்து எந்த ஹெவி மெட்டலும் உள்ளே போகாது, எடுத்து கொடுத்து வர்றது. இது ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியம். முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஹேர் அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகலை, நரைக்கலை, ஹார்ட் அட்டாக்லாம் வரல. அப்படின்னா அது காரணம் அந்த உணவு தான். உணவு அருமையான கடவுள் படைச்ச எப்படி விளைய வைக்கணும்னு நினச்சானோ அதே முறையில் நம்ம எடுத்தோம். இன்றைக்கி தான் மாறி எல்லாம் கெட்டு போயிட்டோம். நம்மாழ்வார் திட்டத்தில் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கார். அவன் தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்கிறான், ஆர்கானிக்னு. கடைசியில் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே பெஸ்டிசைடு வாங்கி அடிச்சிடறான், பூச்சி எல்லாமே அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்.
ஷெல்ஃபில் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே எங்களால் முடிஞ்சது சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இப்போது பெரிய அரசாங்க லெவலில் எடுத்து பண்ணாங்கன்னா நாங்கள் டெக்னாலஜிலாம் கொடுக்க தயார். ஒரு 4 வகையான இன்புட்ஸ், அவ்வளோதான். 2 வகையில் முடிஞ்சிடும். ஆனால் கண்டிஜென்சின்னு ஒரு வரும். திடீர்னு மழை எதிர்பாராக பிடிக்க மழை எக்கச்சக்கம் பெஞ்சிரும். அப்போது தண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லா சத்துக்களையும் அடிச்சுட்டு நுண்ணூட்டு எல்லாம் போயிடும். இப்போ உடனே மேலே ஒரு ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு கிளைமேட் கண்டிஷனால் ஏதோ ஒரு வைரஸ் வந்து உட்காந்துக்கும். இந்த வைரஸ் ஆர்கானிக் முறையில் வைரஸ் வந்து உட்கார்ந்துருச்சின்னு சொல்லி அடிக்கக்கூடாது. வைரஸ் வந்துடலாம். 20 நாள் 3 வாரம் ஒரு தடவை நீ கண்ணை மூடிட்டு அடிச்சிரு. அது ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. ஏக்கராவுக்கு 1300 ரூபா வரும். ஒரு கடலைக்கு 3 தடவை அடிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பெரிய சமாச்சாரமே இல்லை. ஆனால் உற்பத்தி திறன் எக்காச்சக்கமாக ஏறிடும். 600லேருந்து 1200 கிலோ கொண்டு போயிட்டோம். அப்போ அவனுக்கு நல்ல லாபம் வரும். ஒரு ஏக்கராவில் 75,000 1 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். நிலக்கடலையில் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஊர் நிலக்கடலைக்கெல்லாம் பயங்கரமான கிராக்கி எல்லா இடத்துலையுமே. ஆர்கானிக்காகவே உற்பத்தி வராதும்பா, 3 வருஷம் ஆயிரும்பா. அதெல்லாம் கிடையாது. டே 1லேருந்து ஆர்கானிக். ஒரு கத்திரி செடி எடுத்துக்கோங்க, அதுதான் முதல்ல ஆரம்பிச்சோம். கத்திரி செடியில் ஒரு செடிக்கு 2 கிலோ ஆர்கானிக் உரம் நாங்கள் பண்ணுற உரம். அந்த ஆர்கானிக் உரத்தில் நேச்சுரல் 30 முக்கோடி தேவர்கள் சாணத்தில் உண்டுன்னு சொல்லுவோம். அந்த 30 கோடி தேவர்களை விட்டுறோங்க. சாணத்திலேருந்து உற்பத்தி பண்ணலாம், அதை விட்டுறோங்க. அதுக்கு வாழ்கிறதுக்கு ஆர்கானிக் மேட்ரு வேணும். அதில் கிட்டத்தட்ட வெயிட்டில் 56% கொடுத்துட்றோம். அதில் இருக்குது. ஸோ பாக்டீரியா அது போய் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்குது. மண்ணில் கார்பன் கிடையாது. கார்பன் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த கார்பனையும் கொடுத்துட்றோம். ஸோ நுண்ணுயிர்கள் செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே என்ன வேணும்? செடிக்கு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் சத்து அத்தனையும் மலடாகி கிடக்குது. கெமிக்கலை போட்டு அந்த நுண்ணுயிர் சத்தில் என்ன வேணுமோ அதையும் அதில் கொடுத்துட்றோம். ஆர்கானிக்காக கிடைக்கிது இப்போ மார்க்கெட்டில், அதையும் வாங்கி அதில் கொடுத்துட்றோம். அடுத்தது என்ன வேணும்? நல்ல பூத்து குலுங்கும் கத்திரி செடி நமட்டோடு வந்து காஞ்சி போயிடும். அந்த நமட்டோடு எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில பாக்டீரியாவும் ஃபங்கஸும் கண்டுபிடிச்சி, எல்லாம் கண்டுபிடிக்க நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே எல்லாம் இருக்குது. அதை அதுக்குள்ளே விட்டுறோம். அருமையாக வளருது. பாஸ்பரஸ் வேணுங்கிற சமயத்தில் பாஸ்பரஸ் கிடைக்குது, பொட்டாசியம் வேணுங்கிறதுல பொட்டாசியம் கிடைக்குது. சூப்பராக அது வளர்ந்து காயாக கொட்டுது. 30 டன் ஆர்கானிக்காக எடுத்தோம். அதில் இந்த சொத்தக்காய் வரும்னு சொல்லுவாங்க. சொத்தக்காய் கிட்டத்தட்ட 50% வரும் மருந்து அடிச்சிங்கன்னா. இதில் 100க்கு 2 காய் கூட இல்லை. அதுவும் மேலே அந்த இதில் தொலையில் ஓட்டை போட்டு பார்த்துருக்கோம். உள்ளே போய் பார்த்துட்டு இது நமக்கு ஒத்து வராதுன்னு போயிடுச்சு. அந்த காயும் யூஸ்ஃபுல்லான காய். எல்லோரும் மார்க்கெட்டில் கேட்டது, என்ன இத்தனை மருந்து அடிச்சிருக்கீங்க? என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான். இது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். இப்போல்லாம் சாதாரணமாக எங்கள் தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு நமட்டோடு கில்லர் இருக்காது. காய் வந்து சூப்பராக நல்ல பனிக்காலமாக இருக்கும், அருமையாக காய்க்கும். எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறோம். அது இயற்கையோடு ஒத்து போயிட்டோம், அவ்வளோதான். நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத இயற்கையோடு ஒத்துப்போங்க. இந்த உரம் நீங்களே தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆர்கானிக் உரம் வேணுங்கிறதுல பாக்டீரியா வேணும், மாட்டுச்சாணம், நாட்டு மாட்டுச்சாணம் வேணும். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கிடைக்கும். இல்லைன்னா அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு ஏக்கராவுக்கு 2 மாடு இருந்தால் போதும் அப்படின்னு. 1 மாடு இருந்தாவே போதும், 2 மாடு இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாட்டு சாணத்தை அந்த நுண்ணுயிரை உருவாக்குறதுக்கு அமுத கரைசல்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி 6/14 இருந்த கவுண்ட்டை 14/14 பண்ணிட்டோம். சர்க்கரையில் நம்ம ஆர்கானிக் சர்க்கரை போடணும். ஒரு துளி நம்ம இன்ஆர்கானிக் உள்ளே இருந்தால் கூட அந்த பாக்டீரியாவுக்கு பிடிக்காது, செத்துரும். ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணி போடுறோம். அந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் ஃபார்முலாவே கொடுக்க தயார் மக்களுக்கு. நம்மாழ்வார் அருமையான உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். சரி, இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில், இன்றைய உலகத்தில் இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜியை, இப்போ மாடு கட்டி தான் உழவு ஓட்டணும் அப்படிங்கிறது போய் டிராக்டருங்கிறது சாதாரணமாக போச்சு. நம்மாழ்வார் காலத்தில் அது பெருசாக இல்லை. இன்றைக்கி டிராக்டர் கலப்பிங்கிறத இல்லாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி அவருடைய டெக்னிக்கை மாடர்ன் மெத்தடில் கொண்டு வந்து 2 இன்புட்டில் சீதோஷ்ண நிலம் மட்டும் ஒத்து வர மாதிரி இருந்தால் 2 இன்புட்டு தான். ஒன்று அடி உரம் 590 நாங்கள் கூப்பிட்றது, அதை இன்னொன்று வந்து 770, இன்னொன்று வந்து மேலே ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரேயில் என்னென்னலாம் இருக்குன்னா,
இதே மாதிரி அடியோரத்தில் என்ன கொடுக்குறோமோ பாக்டீரியா இருக்கும், 30 முக்கோடி தேவர்கள் இருப்பாங்க, அதுலேயும் இருப்பாங்க. இதில் வந்து நமட்டோடு கில்லர், அதாவது ஸ்ப்ரேயில் வந்து வைரஸ் வரும். கீழே மண்ணில் இருக்கிற சாயிலில் வந்து நமட்டோடு மாதிரி சில புழுக்கள் வந்து இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாக்டீரியா, டிஃப்ரெண்ட்டு பங்கை இருக்கும். இதில் ஸ்ப்ரேயில் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பாக்டீரியா, டிஃப்ரெண்ட் வைரஸை கொள்றதுக்கு. அது மாதிரி இதை ஸ்ப்ரேலையும் கொடுத்துட்றோம். ஒரு வேளை கீழே இருக்கிறது வேலை செய்யலினாலும் இந்த மிலிட்டரி ஸ்டைலில் ஒரு டார்கெட் அடிக்கணும்னா ஒரு சோல்ஜர் நம்பக்கூடாது. ஏன்னா அவன் விட்டானா நம்மளை 1000 பேர்த்த கொண்டுடுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 2 பேர்த்து போடுவாங்க. இவன் தவறுனா அவன் அடிச்சிடுவான் அப்படின்ட்டு 2 பேரும் அட் அ டைம் அடிப்பாங்க. அந்த கான்செப்டில், மிலிட்ரி கான்செப்டில் கீழே இருக்குது எல்லாமே. அதனால் நம்ம தூங்கிடக்கூடாது, மேலேயும் அடி, அதையும் ரொட்டீனாக ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இரு சொல்கிற ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். மிலிட்டரி ஸ்டைலில் கிராப் ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். இத்தனாம் தேதி உழுவுற, இத்தனாம் தேதி பாத்தி கட்டுற, மேட்டு பத்தி தான் கட்டுற. எந்த மழை பெஞ்சாலும் மேட்டு பத்தி கட்டிட்டா தண்ணி வடித்து போயிடும், அதனுடைய பாதிப்பு பெருசாக வரக்கூடாது. எந்த பயிராக இருந்தாலும் சரி, நிலக்கடலைக்கும் அதே தான். எவ்வளோ பெரிய மணல் பாங்காக இருந்தாலும் சரி மேட்டு பாத்தி தான். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அது சொல்லிடுறோம். அதில் இதை பண்ணிங்கன்னா இந்த ரிஸ்கெல்லாம் கம்மி, அதனால் எனக்கு ரிஸ்கெல்லாம் வராது அப்படிங்கிற வேண்டாம். வந்துடும், வந்ததுன்னா நமக்கு லாஸ் ஆகிருமே, அதனால் அந்த ரிஸ்க்கை எடுக்காத. ஆனால் உற்பத்தியும் அதே சமயத்தில் ஜாஸ்தியாகும். ஏன்னா மண் பொதுன்னு இருந்ததுன்னா வேணுங்கிற நைட்ரஜனை நேச்சுரலாகவே எடுத்துக்கும். காற்றுலேருந்து பொதுன்னு இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த பாக்டீரியா வந்து டப்பட்டப்படணும் எடுத்து கொடுத்துரும் நைட்ரஜனை. நீங்கள் யூரியா போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மிங் டெக்னிக் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் நாங்கள். இப்போ அதை எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் $1 ட்ரில்லியன் எக்ஸ்போர்ட் போகணும். இந்தியா பூரா $1 ட்ரில்லியன் இன்னொரு 4-5 வருஷத்தில் அச்சீவ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 7 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம கொள்கையை சரியான கொள்கையில் கொண்டு போய் போட்டோம்னா $1 ட்ரில்லியன் எக்ஸ்போர்ட் போகும். அந்த பணமெல்லாம் யாருக்கு வரப்போகுது? விவசாயிகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு கால்வாசி போய் சேர்ந்தால் கூட அவன் பெரிய ஆளாயிருவான். அதுதான் என்னுடைய திட்டமே. அதாவது உடம்பு ஏன் வலிக்குது, எனக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லுது. அது உனக்கு எனக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜியில் இருக்கிற கொழுப்பு, இருக்கிற எலும்பு, எதை வேணாலும் கரைச்சி எடுத்துக்கிற மெக்கானிசமும் இருக்குது. என்ன இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லை. அவனுக்கு ஆக்சிஜனை டக்குன்னு எல்லாம் உள்ளே போட முடியாது. அந்த மூச்சு பயிற்சி பண்ணோம். இதே தான் நம்மால் வர சொன்னார். மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் எக்கச்சக்கமாக உள்ளே போகும், உடம்பு வலி போயிடும். நீரா அப்படிங்கிற பானம் ஏற்கனவே காசர்கோடில் அந்த ரீசர்ச் சென்டர் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. தெளிவு தெரியும் உங்களுக்கு, தெளிவு மேலே இருந்து இருக்கிறது. அது சுண்ணாம்பு அடிச்சுட்டாக்க அது பெர்மெண்ட் ஆகாது, தெளிவாக குடிச்சிக்கலாம். அதில் எல்லா நுண்ணுயிர் சத்தும் இருக்கும். ஆனால் என்ன இருக்காதுன்னா அந்த போதைப் பொருள் ஏற்றுறது இருக்காது. அந்த பாக்டீரியா அது வேலை செய்ய முடியாது. ஏன்னா சுண்ணாம்பு போட்டதுனால அது பாக்டீரியா உள்ளே போகாது. அவங்க வந்து நீரா அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை இறக்கிறதுக்கு -6 டிகிரி ஐஸில் வச்சு இறக்குனாங்க. சூப்பர் சக்ஸஸ். அதை நாங்கள் என்ன பண்ணோம், அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு -40 வரைக்கும் டீப் ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டோம், பவுடர் பண்ணிட்டோம். அது வந்து டிஆர்டிஓவோட அட்வைஸ், அது அவங்க டெக்னாலஜி. அது பண்ணிவிட்டு அந்த பவுடரை மறுபடியும் தண்ணியில் போட்டு, டம்ளரில் ஊற்றி தண்ணியில் போட்டு 1 லிட்டர் நீராவே 130 கிராம் வரும். நீராவில் அந்த 130 கிராம் போட்டு 1 லிட்டர் தண்ணி போட்டிங்கன்னா அது நீரா பழைய மாதிரி நீரோ ஆயிடுது. 95% அரோமா ரீட்டைன்டு. என்டையர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லேருந்து அமினோ ஆசிட்லேருந்து அத்தனையும் ரீட்டைன்டு. இந்த நீரா தேங்காய் விலை இறங்கி போச்சா. நான் 3000 மரம் ஏன் சூஸ் பண்ணேன்னா அது வந்து ஒரு 10-12 அடி உயரத்துக்குள்ளே இருக்குது. அது ஏணி வச்சு பெண்கள் ஏறி பண்ணிடலாம். இந்த நீரா இறக்குற மெத்தடை ப்ளக் இன் ப்ளக் அவுட் அப்படிங்கிற மெத்தடில் கொண்டு வந்துட்டோம் ஆராய்ச்சியில், நாங்களும் டிஆர்டிஓ. அந்த மெத்தடில் பெண்கள் ஏறி பண்ணிக்கலாம். படித்த பெண்கள் 1200 சம்பளம், யார் வேணாலும் வருவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவங்க வந்து கூலி தொழிலாளின்னு கூப்பிட மாட்டோம், அவங்க வந்து ஆப்ரேட்டர்ஸ். அவங்களுக்கு வேணுங்கிற படுக்கை அறையோட கியாஸ்க்கு கொடுத்துருவோம். அங்கே வாழ்ந்துக்கலாம். அங்கே அருமையான கழிப்பறை, ஷவர் எல்லாம் இருக்கும். அது பயோசெப்டிக் டேங்க்கு, நாங்கள் எங்கள் டிஆர்டிஓ பயோசெப்டிக் டேங்க் கொடுத்துருவோம். சூப்பரான வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணிவிட்டு யூஆர் ஆப்ரேட்டர்ஸ். எனக்கு வந்து ஒரு மரத்தில் 2 லிட்டர் நீராக வரும், 50 லிட்டர், ஒரு நாளைக்கு 100 லிட்டர் உன்னுடைய டார்கெட். நீ அதுக்கு மேலே உற்பத்தி பண்ணுறதுனா இன்னும் எக்ஸஸாக நாங்கள் இதுவும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இறங்கி இருக்கிறோம். இப்போது நம்ம பெஸ்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டால், பெஸ்ட் ஆஃப் இந்தியா, பெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா இந்த நேந்திரன் பழம் உங்களுக்கு தெரியும்.
அது வந்து டேபிள் மேலே வச்சுட்டா 30 நாளைக்கு பழுத்த பழமே 30 நாளைக்கு இருந்தாலும் தோலெல்லாம் கருத்து கிடக்கும், உள்ள நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு கண்டுபிடிப்பில் மெத்தலோ பாக்டீரியா நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ பழுக்கணும், 3 மாதம் கழித்து பழுக்கணும்னா 3 மாதம் கழித்து ஒரு சேம்பரில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் பழுத்து போயிடும், எடுத்துக்கலாம். ஆல் ஆர்கானிக் முறையில். அப்படி ஒரு மெத்தடு. இன்னொன்று, நேந்திரனை சிப்ஸ் பண்ணி இது பெப்பர் ஆனியன் அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த பெப்பர் ஆனியன் சாஸ் எப்படி எடுத்தோம்னா CO2 எக்ஸ்ட்ராக்ஷனில் ஒரு கம்பெனி ஆல்வையில் இருக்குது, அவங்கலேருந்து எடுத்து கொண்டாந்து போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அதில் வந்திருக்குது. அதை உலகம் பூரா கொண்டு போகலாம். அதுக்கு நல்ல வாய்ப்பு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 1,00,000 ஏக்கரில் போடலாம், விற்கலாம். அதுவே ஒரு $12-16 பில்லியன் எக்ஸ்போர்ட் போகும். கணக்கு போட்டு பார்த்துங்க. இது மாதிரி ஒவ்வொரு விருதுநகர் உளுந்து இது விருதுநகர் நம்ம துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா நம்ம இது செம்மண் கட்டி வச்சுருவான். 1 வருஷம் கிடக்கும், 6 வருஷம் ஆனாலும் அது ஒன்றும் ஆகாது. அந்த பருப்பு தான் எடுத்து முளைக்க போடுவாங்க. விதைக்கே அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக வச்சுருந்தா கெட்டு போய் உளுத்து போயிடும். அந்த பருப்பை கட்டிட்டு எடுத்து ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து அதை உடச்சி பருப்பாக ராஜஸ்தானில் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க பருப்பை. மோடி ஐயாட்ட சொல்லி ஒரு 16 ஐட்டத்துக்கு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் வேணும்னு கேட்டேன். 65 ரூபா கேட்டேன், 57 ரூபா 50 பைசா கொடுத்தாரு இந்த விருதுநகர் பருப்புக்கு. இன்றைக்கி விருதுநகர் பருப்பு துவரம் பருப்பு தான் ஆல் இந்தியா மார்க்கெட்டுக்கே விலை நிர்ணயிக்கப்பட சென்டர். சில டெக்னிக், உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணணும், ஃபார்ம்கேட் ப்ரைஸ் கொடுத்துடணும். அவன் சாதாரணமாக 2 லட்சம் 3 லட்ச ரூபா லாபம் பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரி நேந்திரன் சமாச்சாரத்தில் எல்லாம். அது மாதிரி முருங்கை எடுத்துக்கங்க. சாதாரணமாக மானாவரி வர பயிர், கொஞ்சம் தண்ணி எடுத்து தான் போதும். அந்த முருங்கையிலிருந்து நாங்கள் ஒரு சூப்பு தயார் பண்ணியிருக்கிறோம். முருங்கை காய் எடுத்து 45 டிகிரியில் பாயில் பண்ணி, வேக்யூம் பாயிலிங்னு பேர் பண்ணி, அதை அந்த ஃப்ளஷை எடுத்துட்டோம்னா அரோமாவிலிருந்து போலிக் ஆசிட்லேருந்து அத்தனையும் ரீட்டைன்ட் இல்லை அதிலிருந்து ஒரு சூப்பு பண்ணியிருக்காரு நம்ம இவர் எங்கள் சயின்டிஸ்ட்டு. 316 நோய் அதில் வராதுங்கிறது ப்ரூவ்டு. முருங்கை இலையே விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அது முருங்கை இலை பவுடர் பண்ணி அதை விற்றுக்கிட்டு இருக்குது. அதை இந்த மாதிரி டேஸ்டியான சூப்பாக பண்ண முடியாது. ஆனால் முருங்கை காய் அப்படி பண்ணிட முடியும். அது பண்ணி வேல்யூ எடிஷனில் அது வருது. அது மாதிரி எத்தனையோ ப்ராடக்ட் நீங்கள் எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி, அதை வேல்யூ எடிஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கு நல்ல மதிப்பு வந்துடுது. அந்த மதிப்பை வச்சு விவசாயிகளுக்கு ஃபார்ம்கேட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவனுக்கு லாபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ரொடக்டிவிட்டி ஐசிஆர்கிட்ட கொடுத்துருங்க. ஃபார்ம்கேட் ப்ரைஸு அதை என்ன மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்கோ அதில் ஒரு 10% கம்மியாக போட்டுக்குங்க. அதை பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தி ஆகுது. 5 வருஷத்துக்கு ஒரே 0 இன்ஃப்ளேஷன், ஒரே ப்ரைஸ். இந்த குவாலிட்டிக்கு இந்த விலை கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது ஒரு அத்தாரிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணால் தான் பண்ண முடியும். ட்ரேடுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் கொடுத்தீங்கன்னா, அப்போ வேறு வழி இல்லை. இப்போ வெள்ளைப்பொன்னி அரிசி எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா 1200 ரூபாய்க்கு வருது. நோ கொண்டு எங்கிட்ட வச்சுக்கோ. 1800 நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1800 கம்மியாக கொண்டாந்து வச்சுட்டு 1200 இப்போ வாங்கிட்டு போயிடு. 15 நாள் கண்ட்ரோல் பண்ணால் போதும். இங்கே அரிசிக்கு டிமாண்ட் பயங்கரமாக வந்துடும். 15 நாள் தான் விளைஞ்சி வர டைம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு கொடுங்கப்பா 1800 ரூபாய்க்கு கொடுங்கப்பான்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. உண்டா இல்லையா? இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை பேசுகிறேன் நான். இதை நிலைநிறுத்தும் காட்டியிருக்கிறேன். இது கண்ட்ரோல் மெக்கானிசம்ங்கிறது ஒரு அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா சும்மா அப்படி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் போதும், தானாக நடக்கும்.